இப்படியாப்பட்ட பிராக்டிஸ் இருக்க வேண்டும். இதுதான் தேவனுக்கு அடையாளமா இருக்கிறீங்க. எந்த ஒரு காரியத்திலும் சரி ஆவியானவர் நடத்துக்கு உட்படுங்க, அவர் வரப்போற காரியத்தை அறிவிப்பார். எந்த ஒரு காரியத்திலும் சரி ஆவியானவருடைய நடத்துறதுக்கு விசேஷமாய் உட்படும் போது அவர் எப்படி நடத்தல் உண்டாக்குவார் அப்படின்னா, இயேசு சொல்ற காரியங்கள் உங்களுக்கு என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார், ஞாபகப்படுத்துவார். ஆவியானவர் நடத்துறதுக்கு எப்படி உட்படுறது அப்படின்னா, நம்ம பயமுள்ள ஆவி போய் ஒரு பலமுள்ள உன்னதமான பலம் நம்ம நிரப்பப்படுறத தைரியமா செய்யக்கூடிய ஒரு உணர்வு உண்டாகும். இது ஆவியானவர் நடத்துறதுக்கு உட்பட்டதா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். நாலாவது, நீ பசுத்தாவி உட்பட்டு நடத்தப்படுறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க பலவீன நேரங்களில் ஆவியான ஜெபிக்கிறது நீங்க என்ன செய்வீங்க? உணர்வீங்க. இது இருக்குது பசுத்தாவிற்கு உட்பட்ட ஒரு காரியமா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். வாசிங்க. தேவனுடைய சித்தத்தின்படியே பசுத்தவான்களுக்காக வேண்டு செய்கிறபடியா இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவிஸ் இன்னதென்று அறிவார். ஆமென், ஹalleluya. உங்களை பற்றி அவர் அறிந்து கொள்வார். பாருங்க, அப்ப ஆவியானவர் நமக்கு ஜெபிக்க நம்ம என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுக்க வேண்டும். இது என்ன பழக்கம்? தேவ சமூக பழக்கம், தேவன் நடத்தக்கூடிய பழக்கம். இதுதான் தேவனுக்கு ஒரு அடையாளமா இருக்கணும் சொல்லி அர்த்தம். அப்ப எல்லா காரியத்துக்கும் உடனே என்ன செய்யணும்? எல்லா காரியத்துக்கும் உடனே